நான் உங்க வீட்டு பிள்ளை. நான் இந்த மண்ணின் மைந்தன். இன்னும் சொன்னா தலைவர் கலைஞரின் மகன். உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? இந்த 4 பேருக்கும் நீங்கள் தரப்போவது வெற்றி, அது உறுதியா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு. வேட்பாளர் உட்காரலாம், சீட்டில் உட்காரலாம். இப்போ நீங்க சொன்ன உறுதி மாதிரியே நேற்று மாலை கொள்கை உறவா நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து பேசி வெல்வோம் ஒன்றாக என்று உறுதியெடுத்திருக்கிறோம். அதை முடிச்சிட்டு தான் திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். திருவாரூர் பேரே அழகு. அதைவிட திருவாரூர் தேர் பேரழகு. தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்க சும்மா இருப்போமா? விழித்துக் கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது, எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு டாப்ல வந்திருக்கு. இதுதான் பாஜக தலைமைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கி விடலாம் என்று திட்டமிட்டு ஏராளமான போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி பார்த்தாங்க. கலவர வெறியோடு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அவங்க பரப்புறது எல்லாமே அவதூறுதான் உண்மை வெளிப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க.